வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, இந்த காற்று இதை தாண்டி உயர்ந்த அலைவரிசை கொண்ட இதே காற்று அப்படியே மாறி வேற வடிவத்துல வரும். இப்ப நம்ம சுவாசிக்கிறது கரும்பு சக்கரை இருக்குல்ல, கரும்பு சக்கையான காற்றை தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த கரும்பு சக்கை மாதிரி இருக்கிற காற்றுனால இந்த உடல் மாறாது. அப்ப ஒரு ஞானி என்ன பண்றான்னா, அந்த கரும்புல இருந்து புளியப்பட்ட சாறு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காற்றை பிரபஞ்சத்திலிருந்து சுவாசிக்கிறான். இதுதான் விஷயம். அப்ப அவனுடைய சேஞ்ச் ஒரு வேற மாதிரி இருக்கு. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை இங்கு பாய்ச்சப்படுது. அப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மரபணுக்களும் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அந்த பொழிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த அலைவரிசையை அது பெற்றுக்கொள்ளுது. சில நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து நல்ல தன்மையை ஒரு மனிதன் பெறான், சில நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து முழுமையான தீமை தன்மையை பெறான். இங்க இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ராகு, கேது, புதன், சூரியன், செவ்வாய் கிட்டலாம் எத்தனையோ லட்சோபலட்ச ஆன்மாக்கள் நல்ல அலைவரிசையை பெற முடியாம தான் செத்து போகுதுங்க. இப்ப பல பேருக்கு நோய், கேது திசையில நோய் வந்தவன் எவ்வளோ பேர் இருக்கான், லட்சோபலட்சம் பேர் இருக்கலாம். இப்போ நீங்க உங்க ஜோசியத்தை போய் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஜாதகத்தை சொல்லுவாரு, இந்த சனி திசை கொஞ்சம் மோசமா இருக்கு, வாகனத்துல கொஞ்சம் உஷாரா போங்க, கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சுட்டு ஓட்டுங்க அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன? சனி எங்க இருக்கிறான்? நம்ம ஊர்ல திருநள்ளாறுல பாண்டிச்சேரியில இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்ப ஆகாயத்துல சனி கோள் எங்கேயோ ஒன்று இருக்கும். அதுக்கும் உங்க உடலுக்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குல்ல. அப்ப சனி சம்பந்தமாக உங்க இடத்துல இருந்து ஒரு அலைவரிசை வருது, வெளியில போகுது. அப்ப அதுல உங்களுக்கு நல்ல பொழிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாதிக்காதீங்க. இவ்வளவுதான். நம்ம ஊர்ல ஞானத்துக்கு உரியவங்க, தன்னை உணர்ந்தவங்க 9 கோள்களை என்னன்னு ஆய்வு பண்ணி சொன்னாங்க. இப்ப 9 கோள்களை ஆய்வு பண்றவங்களுக்கு அவங்களே யாருன்னு தெரியாது. அதனாலதான் உங்ககிட்ட டீட்டெயிலா இந்த கோள்களுடைய தன்மைகளை பற்றி, இதோடைய வடிவத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியாம போனதுக்கு காரணம், அவங்க இந்த கோள்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வெறும் பாடத்திட்டம் மாதிரி தான் இருக்கு. ஒரு வாத்தியாருக்கும் மாணவனுக்கும் எப்படி கான்வர்சேஷன் பாடத்திட்டமா இருக்கோ, அதே மாதிரிதான் ஒரு ஜாதகம் பார்க்கிறவனுக்கும் ஜாதகத்தை கேட்கிறவருக்கும் இந்த மாதிரி கான்வர்சேஷனா தான் இருக்கு, பாடமா தான் இருக்கு. நல்ல ஜாதகம் பார்க்கறாருங்க, ராகு சரியில்லை கரெக்டா சொல்றாரு, கேது சரியில்லை கரெக்டா சொல்றாரு, சூரியன் சரியில்லை கரெக்டா சொல்றாரு, சூரியன் இது புதன் நல்லா இருக்கு அதனால உங்களுக்கு வாழ்வு கிடைக்குங்கிறாரு, இதெல்லாம் கரெக்டா சொல்றாரு அப்படிங்கிறது இந்த கான்வர்சேஷன் தான் இருக்கு. ஆனா ஒருத்தர் ஞானி என்பவர் இப்படி பார்க்க மாட்டாரு. அந்த அலைவரிசை, அந்த காற்று, அந்த தன்மை என்ன மாதிரி வடிவத்துல இருக்கு, உன் உடல்ல எப்படி கசியுதுங்கிறத பார்ப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் இங்க போராடுறதோ, இங்க திண்டாடுறதோ, உங்ககிட்ட அந்த தீமையான அந்த காற்று வடிவத்திலிருந்து விடுபட முடியாம தான் போராடுறீங்க. அப்போ ஒரு குரு மேஜிக் பண்ணல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேஜிக் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நல்ல தன்மை கொண்ட காற்றை வச்சு அங்க இருக்கிற விஷத்தன்மை காற்றை மாத்த ட்ரை பண்றாரு. அப்ப இரவு பகலா என்ன பண்றாருன்னா, சூட்சமத்துல தியானம் கொடுத்துட்டு உங்களோட போராடுறாரு, உங்க உடலோட போராடுறாரு. அப்ப சண்டை போடுறாரு. அந்த காற்றா இருந்து உள்ள இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபானம் காற்றையோ பிற காற்றுகளையோ அவரு போராடி அதை நல்ல தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு போராடுறாரு. அப்ப உங்களை அவர் என்ன பண்றாரு, நீங்க எல்லாம் வாலிண்டர்ஸ், பக்தர்ஸ், சிஷியர்கள் அப்படிங்கிறாங்கல்ல, இங்க வாலிண்டரா பக்தரா சிஷியரா யாருமே நிக்க முடியாது. ஒரு குருதான் என்ன பண்றாருன்னா, நல்ல காற்றை உள்ள அமைச்சு அவன் ரொம்ப நாள் நம்ம கிட்ட நின்று இந்த காற்றை எப்படியாவது பெற்று அவனும் நல்ல தன்மைக்கு மாறணும், அப்போ அவன் வெளியில போயிடக்கூடாதுன்னு இவரோட சுவாசத்தை அவனுக்கு அமைச்சு அவன் அங்க நிக்க வைக்கிறார். அப்ப அவன் வாலிண்டரா மாறுறான், பக்தரா மாறுறான், அவன் சிஷியரா மாறுறான். இதுதான் விஷயம். அப்ப ஒரு குரு அதை செஞ்சு விட்டு அவரே செய்யாத மாதிரி அப்படியே இங்க உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ ஒரு பக்தர்கள், ஒரு வாலிண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, குருவுக்காக நான் மாடா உழைக்கிறேன், குருவே கதின்னு நான் வர்றேன், குருவுக்காக என்னென்னமோ செய்யறேன் அப்படிம்பாங்க. ஆனா அடிப்படையா இங்க வர்றதுக்கு முக்கியமான காரணம், உங்க வீட்டுல யாராவது கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க, இல்ல நீங்க சம்பாதிச்ச காசுல இருந்து எடுத்துட்டு வர்றதெல்லாம் இல்ல.
இந்த அடிப்படையா இந்த காற்றோட தன்மையிலிருந்து தான் நீங்க மாதிரி இங்க வர்றதோ, இங்க ஹோல்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறதோ என்னோட பயணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அப்ப என்ன மாதிரி ஒரு ஆளு எங்க பயப்படுறேன், எங்க ரொம்ப கஷ்டமா நான் ஃபீல் பண்றேன்னா, ஒரு நல்ல காற்றை கொடுத்த எனக்கு அதை மாற்ற முடியலைங்கும் போது எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இப்ப என்கிட்ட அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அரசாங்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, சயின்ஸா ஒரு கண்டுபிடிப்பை நான் நிகழ்த்தணும். அப்ப கண்டுபிடிப்பை நிகழ்த்துறதுக்கு நான் போராடி அரசாங்கம் பண்டு கொடுத்துட்டாங்க, எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா அதை நான் செய்யறதுக்கு போராடும் போது சுத்தி இருக்கிற குழுவோ இல்ல நானோ அதை நினைச்ச மாதிரி கொண்டு வர முடியும். அப்ப பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு ஒரு அலைவரிசை கிடைக்குது, எனக்கு ஒரு நல்ல தன்மை கிடைக்குது, அப்ப நல்ல காற்று இருக்கு. ஆனா இது நகரத்துல கொண்டு போய் வச்சு மக்களை சரி செய்யறதுக்கு நான் போராடுறேன். அதுல நிறைய எனக்கு எனக்கு ஏத்த மாதிரி அந்த சூழல்ல அமையாத பட்சத்துல நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றேன். அப்ப என்னுடைய சந்தோஷம் எதுன்னா, நான் விஷமாக இருந்தேன், நான் அமிர்தமா மாறினேன். இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தர் விஷமா இருந்து அமிர்தமா மாறினதா சந்தோஷம், வேற எதுவுமே கிடையாது. நான் காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த மண்டபத்தையே எனக்கு எழுதி வச்சாலும் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? இதை வச்சுக்கிட்டு என்னுடைய விஷத்தன்மையை போக்கி அமிர்தமா மாத்திர முடியுமா? சொல்லுங்க. ஒரு தனி விமானமே என்கிட்ட இருக்கு, அதை வச்சுக்கிட்டு என் விஷத்தன்மையை மாத்திர முடியுமா? அப்ப என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய வடிவம்னா என்னுடையதுன்னு இல்லை, இந்த உலகம் முழுக்க இருக்கிற அலைவரிசையும் சரி, பிரபஞ்சமும் சரி, சித்தர்களும் சரி, ஞானிகளும் சரி, இந்த அலைவரிசை எல்லாமே ஒரு சொல்லப்பட்டது என்னன்னா, மனித குலமாக பிறந்த மனிதன் தன்னுடைய தன்மையை, நல்ல வடிவத்தை தொலைச்சு விடாம போயிடணும். அப்போ உலகத்திலேயே எது சிறந்தது அப்படின்னா, ஒரு உயர்ந்த தன்மை கொண்ட காற்று வடிவத்துல ஒருத்தர் கிடைக்கிறாரு, அவர் ஒரு காற்றை கொடுத்திருக்கிறாருன்னா அது தொலைச்சிடாது, அதை இழந்துடாத, அதை வச்சு போராடி முன்னேறு. அப்ப உனக்குள்ள ஒரு சோர்வு வரும், ஒரு துன்பம் வரும், ஒரு துயரம் வரும். அப்ப கூட நீ என்ன பண்ணணும்னா காத்து தான் இருக்கணும், நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. உன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் யாரோ ஒரு சொல்யூஷன் கொடுப்பாருன்னு நீ போனா, வாழ்க்கையில் இங்க உட்கார்ந்துருக்க நிறைய பேர் 35 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா பல பேர் சொல்யூஷன் கொடுப்பாருன்னு நீங்க போய்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க சொல்யூஷன் அடையவே இல்லை, காலம்தான் கடந்து போய்கிட்டே இருக்கு. அப்ப சொல்யூஷனை இடம் மாத்தி பெற முடியாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன் பெறணும்னா இடத்தை மாத்தினா பெற முடியாது. அப்ப அது என்னன்னு உணர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இப்ப ராமனை போட்டோவா தூக்கி கையில வச்சுக்கலாம், ராமனை சிலையா கூட வச்சுக்கலாம். ஆனா போட்டோவோ சிலையோ இதெல்லாம் தாண்டி அதை உணர்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம பல குரு இங்க தோன்றுவாங்க. அப்ப எல்லா குரு கிட்டையும் போய் உட்காந்து சில பேர் ஆராய்ச்சியா கால் மேல கால் போட்டுக்குவாங்க, ஒரு 10 புத்தகத்தை படிச்சுக்குவாங்க, பிரிச்சுவலா படிச்சுட்டு கேள்வியா கேட்பாங்க. இந்த தியானம், இது இவர் இதை சொல்லியிருக்கிறாரு, இவர் அதை சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்படி கேட்டுட்டே போவாங்க. இப்போ இவரை மீட் பண்ணிட்டாங்களா, ஒரு கான்வர்சேஷன் முடிச்சுட்டாங்களா, அடுத்த கான்வர்சேஷன், அடுத்த கான்வர்சேஷன், அடுத்த கான்வர்சேஷன், இப்படியே தாங்க ஒருத்தன் சுத்திட்டு வந்தான் வெளிநாட்டிலேருந்து. இந்தியாவில் ஆன்மீகம்னா என்ன, ஞானம்னா என்ன, தியானம்னா என்ன, இந்த மைக்கா தியானம்னா என்ன இப்படின்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டே வந்தாங்க. அப்ப சுத்திக்கிட்டே வந்து பல ஊர்கள்ல, பல நகரங்கள்ல பல வினோதமான ஆட்கள்லாம் பாக்குறாரு. ஒருத்தன் குடுகுடுப்பு மாற மாதிரி வரான், ஒருத்தன் மந்திரவாதி மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் வெவ்வேறு மாதிரி இருக்கிறான், எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒரு இடத்துல சலிச்சு போய் வெறுத்து போய், ஏன்னா இந்தியாவில் வேற வேற மாதிரி இருக்காங்க சாமியார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு ஆய்வு பண்றதுக்காக வந்தவர், ஆராய்ச்சி பண்ண வந்தவர். இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியா காஞ்சி மகா பெரியவரை போய் பார்க்குறாரு. அப்ப காஞ்சி மகா பெரியவரை போய் பார்த்தோன்னே, காஞ்சி மகா பெரியவர் என்ன பண்றாருன்னா, கான்வர்சேஷனுக்கு இடம் கொடுக்காம, நீ போய் திருவண்ணாமலையில அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னை யாருன்னு உணர்ந்து அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நீ போய் அவரை போய் பார்ப்பாட்டேன். அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண ஒருத்தன் வந்தவன் அவரை பத்தி அந்த ஞானிகிட்ட போய் எழுதவும் போய் எழுதி கடைசியா அவன் என்னன்னா அவனே மாறி போனான், அவனே ஞானியாகி போனான். அதான் கதைங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ண வந்தாங்க. இந்தியாவுல மூட நம்பிக்கையா
தியானமா சித்தர்கள் குருன்னு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிடாங்க அப்படின்னு சொல்ல வந்தவன் கடைசியில அவனே என்ன ஆனா தியானத்தை நோக்கி சுத்துறாங்க. ஐயோ அவர் என் அப்பாங்கிறான். புரியுதா? அப்ப வெளியில இருந்து வெள்ளைக்காரன் பார்க்கும்போது ஒரு பரதேசி மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை நம்ம ஆட்கள் பார்த்து அப்பா குரு அப்படிங்கிறான். இவன் பார்த்துட்டு ஸ்டூபிட், என்னடா அப்படி பண்றாங்க, குளிக்காதமா ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனை போய் அப்பாங்கிறாங்க, குருங்கிறாங்க, கடவுளுங்கிறாங்க, இந்தியா ரொம்ப மோசம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதே அவங்க ஆராய்ச்சி பண்ணி தேடினாங்கன்னா அவங்களும் அங்க உட்காந்துருப்பாங்க, அப்பா குருவே அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. இதுதான் விஷயம். அப்ப இந்த சூழல் அப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு அலைவரிசை கிடைக்குது. அப்ப எழுத 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 அவருடைய உரைகளை, அவர் பேசினத ஒரு நாள் 2 நாள்ல பல சிட்டிங், அவர் சும்மா அப்படி இந்த அங்க ஒரு பூங்கொத்து உட்கார வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பூங்கொத்து மாதிரி அங்க அப்படியே உட்கார்ந்தே இருப்பாரு. ரொம்ப என்ன மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் கிடையாது. அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு, இப்படியே உட்கார்ந்து இருப்பாரு, அப்புறமா இப்படி உட்காந்துக்குவாரு, அப்புறமா இப்படி உட்காந்துக்குவாரு. மக்களை கூட பார்க்க மாட்டாரு, இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. இப்படிதான் இருப்பாரு. எப்பயாவது 2 வாரத்தை அப்படி பேசுறது, அப்படியே ஒரு இயல்பா. ஆனா அங்க என்னன்னா கான்வர்சேஷன் இல்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு லீக்கேஜ், ஒரு பெரிய அலைவரிசை வெளியில வருது. அந்த அலைவரிசையை ஒருத்தன் சுவாசிக்க சுவாசிக்க மனம் மாறுது. அப்ப எழுத வந்தவனுடைய எழுத்து அவரை பத்தி அனலைஸ் பண்ணி 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 எழுதுறான், போறான். அவனுக்குள்ள அந்த காற்று மாற 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 அவன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. கடைசியில ஆய்வு பண்ண வந்தவன் குருநாதரா மாறிட்டான். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுதான் உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இது எதை நீங்க அடிப்படையா எடுத்துக்கணும்னா, இந்த உலகத்துல நீங்க எத்தனை ஊர்ல போய் சல்லடை போட்டு சலிச்சு குருநாதருங்கிறத எத்தனை குருநாதர் வேணாலும் தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த உடலுக்கு நல்ல தன்மை மாறுற வரைக்கும் காத்திருக்கணும். இப்ப கடைசியில நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பல குருமார்களை தேடிட்டு கடைசியா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டயர்டாகி போய் எங்கேயோ உட்காந்துருப்பீங்க. இங்கே உட்காந்துருப்பீங்க, ஒரு முட்டு சந்தில் உட்காந்துருப்பீங்க. அந்த முட்டு சந்தில் ஒரு பரதேசி உட்காந்துருப்பான். அந்த பரதேசிக்குள்ள நான் தான் உட்காந்துருப்பேன். புரியுதுங்களா? எவனும் சூப்பர் சூப்பர் குருநாதர்லாம் பார்த்தோம், சுப்ரீம் ஸ்டாரையும் பார்த்துட்டோம், இந்த பரதேசி என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. அவன் அப்படியே பார்ப்பான், அவங்கள பார்த்துட்டு ஒரு வேலை பண்ணி விட்டுருவான். அங்க உங்களுக்கு திக்குமுக்கு ஆடி போயிருவீங்க. அப்ப அப்படியே அழுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா காட்சி வரும்? நீங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் காட்டுவாங்க. இப்ப நீ எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, இந்த என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்குற. அப்ப அப்படியே எல்லாமே படம் மாதிரியே ஓடும். அப்படியே பார்த்துட்டு நீங்க உங்க படத்தை நீங்களே பார்ப்பீங்க. பார்த்துட்டு ஃபீல் ஆயிடுவீங்க, மீண்டும் அழுவீங்க, அழுதுகிட்டே இருப்பீங்க. இந்த பரதேசி சொல்லுவாரு, இவருக்கு உட்கார்ந்துருக்காருல்ல அப்படின்ட்டு போயிடுவாரு. அப்ப வாழ்க்கையில அந்த பரதேசி சொல்லுவாரு, ஓப்பனிங் சீனு படம் போட்டோன்னு புகை பிடிக்காதீர்கள், மது அருந்தாதீர்கள் போட்டாங்கல்ல, அதுதான் நானு. ஓப்பனிங்கே நான் அவனுக்கு கிடைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே என்னை பார்த்துட்டான். நான் தான் அவனுக்கு முத்தி கொடுக்குறவன். ஆனா அவன் என்ன பண்றான், நகரத்துல விசேஷமான குருநாதரை தேடுறானா. அவன் ஓப்பனிங்கே கிடைச்சத அதை அவனால யூட்டிலைஸ் பண்ணி தக்க வைக்க முடியல. அப்ப என்ன பண்றான், பார்த்துட்டு அப்படியே ஸ்டைலா போறாங்க. ஒரு 10 நாள் போய் கிரியாவில் உட்காந்துருக்கிறான், 10 நாள் அங்கிட்டு போய் உட்காந்துருக்கிறான், ஒரு 10 நாள் இங்கிட்டு போய் உட்காந்துருக்கிறான், ஒரு 10 நாள் இப்படி பார்த்துன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு யூடியூப்ல ஒரு போஸ்ட் கொடுக்குறான். நானே குருவானேன், நானே அதுவானேன், நானே இதுவானேன் அப்படின்னு இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவன் எதுவுமே ஆக முடியாது. புரியுதுங்களா? பணம் வரும், புகழ் வரும், பேர் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த ஞானம்ங்கிற அந்த உண்மைத்தன்மை வருதா? இதான். அப்ப உனக்கு உலகத்துல என்னன்னா இந்த ஷிஃப்டிங் எல்லாம் பண்ணாத, சேஞ்ச் ஓவர் சேஞ்ச் ஓவர் உனக்குள்ள நடக்கும். அப்ப நீ இடம் மாத்தி குரு மாத்தி ஞானம் அடையலாம் வேண்டியதில்லை. நான் சொல்லிட்டேன், குருவே தேவையில்லைன்ட்டேன். நல்ல தியானத்துக்கு நல்ல காத்திருப்பவனுக்கு குரு தேவைப்பட மாட்டாது. புரியுதுங்களா? அப்ப குருங்கிறது எதுக்குன்னா உனக்கு ஒரு சாட்சி, ஒரு அடையாளம். கவலைப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கிறேன். இப்ப குழந்தை பயந்துருது இல்ல,
பயந்தோன்னா ஒரு கனவு கண்டு, ஒரு குழந்தை தூங்குது, கனவு கண்டுகிட்டே இருக்கு, டக்குன்னு எழுந்திருச்சு அழுகுது, பக்கத்துல யாருமே இல்லைன்னா இன்னும் அழுகும். அப்ப அம்மா எழுந்து என்ன பண்றேன்னா, ஒண்ணு இல்லப்பான்னு தலையை தடவுறால, அதே தான் நான். அப்ப நீ தியானத்துல பயந்துருவ, என்னடா இது வாழ்க்கை வெறுமனே ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்மளை கொண்டுருவாங்க இருக்க அப்படிங்கும் போது நான் வந்து ஒண்ணு இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னை நான் ஆசுவாசப்படுத்ததான் ஒரு குரு. புரியுதுங்களா? அப்ப இத உணரணும். புரியுதுங்களா? நகரத்துக்குள்ள எல்லா இடங்களும், நகரத்துல பல கலர் வெளிச்சங்கள் தெரியும். அந்த கலர் வெளிச்சத்தை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. உனக்குள்ள கலர் வெளிச்சம் தெரியும், அது வரைக்கும் காத்திருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். அப்ப பல இடங்கள்ல தேடுறது எதுக்கு தேடுறதுன்னா, அவங்க சொல்றாங்க, உன்னோட கரும வினையில நீ தேடி தீர்க்கணும் அப்படின்னு உன் தலையெழுத்து இருக்குது. இப்ப நிறைய கதாபாத்திரங்களை நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களோட உள்வினை. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தடுக்க பார்ப்பேன். புரியுதுங்களா? அவங்கள ஆசுவாசப்படுத்த பார்ப்பேன், பக்குவமா சொல்ல பார்ப்பேன். அவங்க இதை மீறிட்டு போனாங்கன்னா அந்த கரும வினையில ஒரு சுத்தி தான் வருவாங்க. திருப்பி சுத்தி முடிச்சுட்டு எங்க வருவாங்கன்னா என்கிட்ட தான் வருவாங்க. அப்ப இதேதான் திருவண்ணாமலையில இன்னொருத்தர் இருந்தாருல்ல, இந்தியா முள்ள சுத்தினாரு, பப்பா ராமதாஸரை பார்த்தாரு, ரமணரை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு, அந்த கேரளாவில் இருக்கிற அவரையும் பார்த்தாரு. ஆனா அவரால் உணர முடியல. ஒரு நாள் அவரை உணர முடிஞ்சிச்சு. அப்ப ஞானத்துல என்னன்னா, நூற்றுக்கணக்கான இடத்தை தேடி அலைந்தவன் ஒருத்தன் ஞானம் அங்கேயே தான் இருக்கு, அதை விட்டுட்டான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப ஞானத்துக்கான பொருள் பக்கத்திலே அருகாமையிலே இருக்கும். ஆனா நம்ம வெவ்வேறு பொருட்கள் அப்படியே வெவ்வேறு மாதிரி நமக்கு காட்டுறதுனால, ஓ இங்க போனா அப்படி ஆயிரலாமோ, அங்க போனா அப்படி ஆயிரலாமோ அப்படிங்கிற அந்த தேடுதல்ல, அந்த கரும வினையில, அந்த மாயையில நீ அப்படியே போய் 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 உன் உடலையும் உன்னையும் அப்படியே விரயம் பண்ணிக்குவ. இவர் நிறைய பேர் இந்தியாவில் தியானத்துக்காக இறைவனை தேடி போனவன் வெக்ஸ் ஆகி போய் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு திட்டான். சமயத்துல சில பேர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எவனும் கிடையாதுங்க, குரு கிடையாது, கடவுள் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க, ஐயோ பெரிய துன்பம் கண்டு ஓடி போயிருக்கான் நிறைய பேர். இதுக்கெல்லாம் காரணம் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாதுதான். அப்ப வாழ்க்கையில நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ராமேஸ்வரத்துக்குள்ள போய் பல நாள் கடல் பகுதியிலையோ, பல நாள் அந்த மண்டபம் பகுதியிலையோ, அந்த பகுதியிலையோ நம்ம எதையோ பார்க்கல. ஆனா அங்க போகும்போது என்ன தெரியுங்களா, இங்க ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத மட்டும் உணர முடிஞ்சிச்சு. என்னால பார்க்கலங்க, இங்க ஒண்ணு இருக்குப்பா அப்படிங்கறத உணர முடிஞ்சிச்சு. இங்க ஒண்ணு நம்மளை வழி நடத்துதுப்பா, அதையும் உணர முடிஞ்சிச்சு. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் தன்னுடைய இருப்பை காட்டுற வரைக்கும் நான் காத்திருந்தேன். இதாங்க ஒரு விஷயம். இப்போ உங்கள்கிட்ட இருந்து என்னுடைய இருப்பை காட்டுறது எப்ப தெரியுமா காட்டுவேன், என்கிட்ட ஒரு சக்தி இருக்குடா, என்கிட்ட ஒரு அலைவரிசை இருக்குடானா, உன் விஷம் மாற 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 நான் உன்னை காட்டுவேன். இப்ப ஏன் விஷம் மாற 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 ராமேஸ்வரத்தை காட்டுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சன் அப்படி கிழிச்சிட்டு வரும் பாருங்க ஆகாயத்தை, அந்த மாதிரி அப்படி வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது. பாடுறா பாடுறா பாடுறாங்க. இதுதான் வடிவம். அப்ப ஒரு குருவை அணுகிறது எப்படின்னா, அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கும்ல, அந்த ரெக்கவர் ஆகி வர 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 வரதான் நீ உணர முடியும். புரியுதுங்களா? நீ ரெக்கவர் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போதே உங்களை முழு வடிவத்தையும் நீங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? இப்ப நீங்க இருக்கிறீங்க, எல்லா பேரும் இருக்கீங்க, மைக்கை கொடுத்துட்டு என்னை பத்தி பேசுங்கன்னா நீங்க பேசுவீங்க, ஐயோ பயங்கரமான குருங்க, பயங்கரமான விஷயங்க எல்லாம் பேசுவீங்க. ஆனா பயிற்சி காலத்துல உங்களையே யாருன்னு தெரியாத நீங்க எந்த அடிப்படையில என்ன நீங்க வந்து எனக்காக சர்டிபிகேட் கொடுத்துட முடியும், எனக்காக ஒரு விஷயத்த பண்ணிட முடியும்? பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அப்ப அவரோட இருக்கும்போது வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதை கொஞ்சம் பெருமையா பேசி வச்சிருவோம், அப்படிதான் பேச முடியும். அப்ப இதுக்குதான் நம்ம வாழ்க்கையில சொல்றது, ஒவ்வொருத்தையும் சொல்றது, எப்பயுமே துன்பம் நிறைந்ததா இருக்கட்டும், இன்பம் நிறைந்ததா இருக்கட்டும், அதுவாதான் ஒரு சேஞ்ச் நடக்கணுமே வந்து, நாம ஒரு கடவுளையோ ஒரு குருவையோ சேஞ்ச் பண்ணக்கூடாது. புரியுங்களா? மோசமான ஒரு குரு கிட்ட போய் உட்காந்துக்குங்க, பயங்கரமான மோசமான குரு, நீங்க சேஞ்சே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க மிக சரியா இருந்தா அது தானா சேஞ்ச் ஆகும். நீங்க மிக சரியா இல்லைன்னா அது சேஞ்சே ஆகாது.
ஏன்னா அந்த மோசமான குருவும் இந்த மோசமான மனிதனும் இப்படியே வாழ்ந்துட்டு செத்து போவாங்கிறதான் தலையெழுத்து. புரியுதுங்களா? அப்ப வாழ்க்கையில எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய சவால் எதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னை வேற மாதிரி ஒரு உணர்வது, ஒரு வேற ஒரு 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 உலகம் இருக்கு. அந்த உலகத்தை பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப எப்படி துல்லியமா நீங்க காத்திருக்கணுங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவங்களை நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். இப்ப ராமேஸ்வரத்துக்குள்ள போனோன்ன, இப்ப சமீபத்துல போனோன்ன, அந்த ராமேஸ்வரத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறத நம்ம பெங்களூர்ல இருந்து அதை நம்ம என்ன மாதிரி போகணும், என்ன மாதிரி வடிவம், என்ன மாதிரி திட்டம் அப்படின்னு இப்ப சமீபமா இருக்கிற ஒரு 14 நாள்ல ஒரு பெரிய பிளான் பெரிய மேப் என் கையில கிடைச்சிச்சு. அதுலதான் என்னுடைய பிரயாணம் இப்ப சமீபத்தில் இருக்கிற 14 நாள் தொடர் பிரயாணம், தொடர் வேலை. இந்த தொடர் வேலை, தொடர் பிரயாணம் அலைவரிசைக்குள்ள இருக்கிற ஒரு வடிவத்தை தான் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த ராமேஸ்வரத்துக்கு போறதுக்கு ஒரு வடிவத்துக்குள்ள வரும்போது, கரெக்டா ராமேஸ்வரத்துக்குள்ள ஒரு 6-7 மைல்ல நீ போய் அங்க காலை வச்சோன்ன என்னுடைய வைகை அதோட வேற ஒரு விஷயம் பார்த்துக்க அப்படின்ட்டு. இப்ப அப்படி காலை வச்சோன்ன கூட நிக்கிறவங்க ஒரு 6-7-3-4 பேர் இருக்காங்க. கேட்டுக்கங்க, கரண்ட் அடிச்சா இப்படி புயல்னா ஒரு அதுதான் சொல்றது. அது திருக்குறான்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு. அதே செயல் அங்க நடக்குது. அப்படி அவ்வளவுதான் அதோட காலி நம்ம அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு வடிவம். அப்ப அந்த போர்ஸ் அதுகிட்ட நிக்கவே முடியல. அப்ப அதோடைய முழு வடிவத்தை காட்டும் போது எல்லையில்லாத ஒரு சக்தி, அதை ஒரு அடக்கலாம் முடியாது. இப்ப இந்த மண்டபத்துக்குள்ள அது வெளிப்படுத்துதுன்னு வச்சுக்கல, இந்த மண்டபம்லாம் ஒரு 15 நிமிஷத்துல உடஞ்சி விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கு. சும்மா கதைகளை தான் நம்ம படிச்சிருப்போம், கோடி சூரியன், இந்த மாதிரி பிரகாசமான சூரியன், பிரகாசமான ஒளி. பாம்பன் பாலமே கொஞ்ச நேரம் நான் நின்னா பிச்சுட்டு போயிருந்திருக்கோம். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, பாம்பன் பாலத்துல காலை வைக்கும் போது பிக்குது, அதே திருப்பி காருக்குள்ள உட்காரும் போது சத்தமே இல்லைங்க, அப்படியே ஒண்ணுமே இல்லை, காத்தே அடிக்காத மாதிரி இருக்கு. இப்ப நமக்குள்ள அந்த பாம்பன் பாலத்துக்கு வாங்க, என்ன நடந்துச்சு? நீதான் போட்டோகிராஃபர். இவங்க எங்கேயாவது பறந்து போயிடுவாங்களேன்னு எனக்கு ஒரு பயம். அவருக்கு என்ன பயம் வந்திருக்கு, அந்த செல்ல எடுக்கிறாருல, அது ஆப்பிள் செல்லாம், அது பறந்து போயிருக்குன்னு அவருக்கு பயம். என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ஒரு 11 மணி இருக்கோங்க. ஐயா அங்க பாம்பன் பாலம் போனோம், இறங்கணும்னு சொல்லிட்டாருங்க. காரணம் வண்டியில உட்காந்துருக்காரு, பக்கத்துல இருந்தவரும் இருக்காரு. திடீர்னு இறங்கி போயிட்டு மொபைல் கொடுத்துட்டாங்க. எடுக்கும் போது அதாவது கடல் மிசைடு பாக்குறேன், என்னென்ன குருவை பாக்குறோம், காத்த பாக்குறோம், அடிச்சு போகுதுங்க, என்னன்னு தெரியல. பார்த்தா அந்த முறை போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட வேகம். என்னால மொபைல் என்னோட மொபைல் இல்ல, ஐபோன் வேற வருது, அது கடல் வந்துமோ, அது ஒரு பயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னோட குருவும் பார்க்க முடியல. ஒரு ஒரு பேர் ஆட்டல் அப்படி நிச்சயமா அந்த இடத்துல நான் அவருடைய அந்த ஆட்டல் இல்லைன்னா என்னதான் தூக்கிட்டு இருக்கோங்க, சொல்லும் போதே நடக்குது. அந்த மாதிரி ஒரு பேர அனுபவத்தை அங்க பார்த்தோம் நாங்க. அந்த நைட்ல இருந்து நாங்க பயணிச்சுட்டு ஒரு 3 பேர் தாங்க. விட்டா அவருடைய தட்டாட் சொல்லனா காரை கூட தூக்கிட்டு இருக்குங்க. இதாங்க நமக்கு. கார்ல இறங்கணும்னு என்ன நடந்துச்சு? மழை அதுக்கு முன்னாடி கார்ல இருந்து இறங்கணுங்க. இறங்கும் போது ஒரு பெரிய பெரிய காட்டு, அது சூறாவளின்னு சொல்ற அளவுக்கு அதை நான் பார்த்துருக்கேன். ஆனா உள்ள உட்காரம் சைலண்ட் ஆயிடுச்சுங்க. சுத்தமா மழையே இல்லை, அப்படியே ஒரு நிதர்சனமா. ஐயாட்ட கேட்கிறோம், பயணிக்கலாம்ப்பா அப்படின்றாரு. இதை எதுக்கு உங்ககிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப அவரால் அதை உணர முடியாது.
இப்ப நம்ம உணர முடியும். ஆனா இதோடைய வடிவம் என்னன்னா, அதே ராமேஸ்வரம், அதே பாம்பன் ஆயிரக்கணக்கான வாட்டி நான் போயிருக்கேன். ஏன் அந்த முகத்தை, அந்த வடிவத்தை என்னால பார்க்க முடியல? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதே நபர் தான், அதே பாம்பன் தான், அதே கடல் தான். அப்ப தன்னுடைய உடல்ல சேஞ்ச் ஒரு நடந்தாதாங்க அந்த உண்மைத்தன்மையை பார்க்க முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவை கும்பிடுறது, குருவை பார்க்கறது முக்கியம் இல்லைங்க. நமக்குள்ள சேஞ்ச் ஒரு நடக்க நடக்க குருவுடைய அந்த தரிசனம் வளர்ப்புறை மாதிரி அப்படியே குரு கொஞ்சம் கொஞ்சமா காட்சி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதை யூட்டிலைஸ் பண்ண முடியுங்க. குரு யாருன்னா ஒரு வளர்ப்புறை மாதிரி வளருவார், தேய்ப்புறை மாதிரி தேய்வார். நீ வளர்ந்தா குரு அப்படியே அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூட்டிலைஸ் குருவை பார்க்கும்போது அந்த குருவோட தன்மை உனக்கு தெரியுதுன்னா உனக்குள்ள ஒரு மாற்றம் அப்படியே உள்ள நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு குரு எப்படி தெரியுமா தன்னை காட்டுவாரு? உனக்குள்ள வளர்ச்சி இருக்க பட்சத்துலதான் அவருடைய வடிவத்தை காட்டவே தொடங்குவார். அவரை தன்னை வெளிப்படுத்துறது எப்படி பிரசன்ட் பண்ணுவார் அப்படின்னா, பந்தாவுக்காக, போதைக்காக, புகழுக்காக இந்த அலப்புரை பண்றது, சுத்து பண்றதெல்லாம் நம்ம லோக்கல் கைங்க பண்றது. பேர் அலைவரிசையா இருக்கிறவன், பதஞ்சலி மாதிரி இருக்கிறவன், கர்த்தர் மாதிரி இருக்கிறவன் அலட்ட மாட்டான். இல்ல, எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய விவசாயி அலட்டுவான். சாதாரண விவசாயி இருக்கான்ல, 2 மூட்டை தான் சோளம் வச்சிருப்பான், ரோட்ல சும்மா தூக்கி போட்டு போயிடுவான். அது காஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு காக்கா வராது, எதுவுமே வராது. பெரிய விவசாயி என்ன பண்ணுவான்னா, வெடியை போடுவான், கல்லை வைப்பான், வர்ற வண்டியெல்லாம் ரோட்ல மறிப்பான், பெரிய அளப்பரிய கூட்டுவான். அந்த மாதிரி மோல் அடிச்சு பீப்பு ஊதி பூ போட்டு ஒரு குருவை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய அலைவரிசை சத்தமே இல்லாம அது பாட்டுல வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்ப ஒரு வடிவத்தை நீங்க உங்களுக்கு காட்டப்படுது தியானத்துல ஒரு சூழல்னா, உங்களுடைய வளர்ச்சியிலிருந்து அது நடக்கணும்னு குரு விரும்புவார்கள். இப்ப குரு எப்படின்னா, மகனே என்னுடைய வடிவத்தை காட்டுனா நீ பிரமிச்சு போய் என்னை ரசிக்க ஆரம்பிச்சிருவ, என்னை கொண்டாடுவ, என்னை ஆராதிப்ப, என்னுடைய சித்த புகழ்வ, என்ன புகழ்வ, நகரத்துல போய் சொல்லுவ. ஆனா இதனால என்ன நடந்துற போகுது? இப்ப நான் இங்க இருக்கிறேன், என்னுடைய வடிவத்தை கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டுறேன்னு வச்சுங்களேன், நீங்க அத்தனை பேரும் போய் நகரத்துக்குள்ள அவரு ஒளியா இருக்கிறார்ப்பா நானே பார்த்தப்பான்றீங்க. ஆனா இதனால என்ன நடக்க போகுது? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தன்மையை நான் உனக்கு காட்டணும்னா உனக்குள்ள நல்ல தன்மை உருவாகணும். அப்ப உனக்குள்ள நல்ல தன்மை உருவாக என்னுடைய அந்த வடிவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு காட்டுவேன். அப்ப என்ன ஆகும்? நான் காட்டுறது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். அங்க அலப்பற, பில்டப்பு, இந்த மாதிரி சித்து எதுவும் இல்லாம ரியலிஸ்டிக்காக ஒரு தாய் ஒரு மகனுக்கு மகளுக்கு கொடுக்கிறா பால், அது ரியலா கொடுக்குறாள்ல, அதுதான் தியானம், அதுதான் குரு. அது ரியலா நடக்கணும். இவன் சோறு போடுவான், கொஞ்சம் பால் கொடுத்துக்கிறேன். இவன் கார் வாங்கி கொடுப்பான், கொஞ்சம் பால் கொடுத்துக்கிறேன். இவன் நாளைக்கு கொல்லி வைப்பான், பால் கொடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு தாய் கொடுப்பா? அப்ப ஒரு குரு இவன்கிட்ட கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டினோம்னா ஓடி போய் பெரிய பணக்காரன்ட்ட சொல்லி இங்க இருக்கிற தொழிலதிபர்களை கூட்டிட்டு வருவான். அப்ப கொஞ்சம் காட்டுறா. அப்ப டக்குன்னு இந்த ரோஜா பூ எங்கடா, டக்குன்னு மாற்றி வேற பூவா கூடுறா அப்படின்னு நாங்க போய் நகரத்துல போய் சொல்லிட்டு வருவான். அதை செய்யக்கூடாது. செஞ்சா பதஞ்சலி என்ன பண்ணுவான்னா, பாம்பா நம்மளை கடிச்சு போட்டுருவான். புரியுதுங்களா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த அமிர்தமா மாறி இருக்கிறத விஷமா மாத்தி விட்டு ஓடி போயிடுவான். புரியுதா? அப்ப அதுதான் முன் ஜென்மத்துல நம்ம இந்த மாதிரி அகால் சுகால் வேலைகளை பார்த்ததுனாலதான் நம்மளை என்ன பண்ணிட்டான், நமக்கு நிறைய தண்டனையை கொடுத்து கடவுளையும் அறிய முடியாம, நம்மளையும் அறிய முடியாம, தியானத்தையும் அறிய முடியாம, சித்தம் கலங்கி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே அலையிறோம். எவனாவது கிடைப்பானா? ஏதாவது ஒன்று ஆகுமா? எங்க இருக்கிறான் குருநாதா? எங்க அப்படி அலையிறோம். இந்த திருவிழால நாகேஷ் எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைவாங்க. அதே மாதிரிதான். புரியுதுங்களா? அதே சேம் கதையை நான் நிறைய கதாபாத்திரத்தை பார்ப்பேன். அப்படியே விசேஷமா பார்ப்பேன். அப்படியே வருவாங்க, இன்னைக்கு வாங்கிட்டு போயிடணும் இவர்கிட்ட அப்படிங்குவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெக்னிக்கை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை வச்சு உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவேன், கம்யூனிகேஷன் பண்ணிடுவேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ கம்யூனிகேஷன் ஆகணுங்கிறதுக்காக தான் நானே வந்திருக்கிறேன். இப்ப நான் கம்யூனிகேஷன் ஆயிட்டேன்ல, இப்ப நான் உனக்கு கம்யூனிகேஷன் ஆக்க மாட்டேன்னா நான் ஏன் நகரத்துல இருக்கிறேன்? நான் காட்டுக்குள்ள ஓடிடுவேனே. இப்ப நான் நகரத்துக்குள்ள வர்றது என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்க, எல்லாத்தையும் வேண்டான்னு உதர்னவன் தான் இந்த மாதிரி ஒரு வடிவத்தையே பெற முடியும்.
அப்ப உன்கிட்ட என்ன இருக்குன்னா, எனக்கு நேரு எதிரான காசை வச்சிருக்கிற, எனக்கு நேரு எதிரான அதிகாரத்தை வச்சிருக்க, எனக்கு நேரு எதிரான பொன் பொருளை வச்சிருக்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, குரங்கு மாதிரி உங்ககிட்ட பிடிங்கி பிடிங்கி திருவண்ணாமலையில டெய்லி அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் எவ்வளவு வச்சிருக்கேன், 10,000 கொடுத்துரு. நான் எவ்வளவு வச்சிருக்கேன், 5,000 கொடுத்துரு. ரொம்ப வச்சுக்காத, இதெல்லாம் ஆபத்து, கொடுத்துரு கொடுத்துரு. நான் கொடுக்கல, நான் வந்து புடுங்குறேன். புரியுதா? நிறைய சாமியார்கள் கொடுக்குறாங்க, நான் கொஞ்சம் புடுங்குற ஆளு. ஏன் புடுங்குறேன்னா, டே அது விஷம்பா, அமிர்தம் உனக்குள்ள அந்த மலரணும்னா, அது ஊறணும்னா எல்லாம் கொஞ்சம் போடுப்பா, எல்லாம் வேண்டாம். அப்ப இதுதான் வடிவம். இப்ப இதுல உனக்குள்ள இருந்து அந்த நல்ல தன்மைகளை நான் வந்து உருவாக்க உருவாக்க உருவாக்க, அப்ப என் வடிவத்தை நீ கற்றுக்குவ. அப்ப என் வடிவம் மட்டும் கிடையாது, ஒரு ஜீவ சமாதிக்கு போனோன்னா அந்த ஜீவ சமாதியில இருக்கிறவன் அப்படி எழுந்து வருவான், உன்னை பார்ப்பான். சிரமமே இருக்காது. குருக்கள் தேவைப்பட மாட்டாரு, 90 தேவைப்படாது, தாம்பாளம் தேவைப்படாது, கற்பூரம் தேவைப்படாது, மாலை தேவைப்படாது, மரியாதை தேவைப்படாது. மெயின் கேப்டனா தூங்குறான் பாரு ஒருத்தன் ஜீவ சமாதியில, அவனே எழுந்து வருவான், வாங்க அப்படின்ட்டுருவான். புரியுதா? அப்ப உன்னுடைய வளர்ச்சியை வச்சுதான் ஜீவ சமாதியும் சரி, மலைத்தொடரும் சரி, நதியும் சரி, நானும் சரி காட்ட முடியும். அப்ப வளர்ச்சி ஆகாத ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு பொருள்கிட்ட போய் நான் எவ்வளவு பெரிய குரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னா, இப்ப மேல அங்க பாக்குறான்ல இந்த சப்த ரிஷிகள்னு சொல்றோம்ல, அவங்க இந்த முனிவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வாட்டி அவங்க மலைகளுக்கு போகும்போது நம்மளை கடிச்சு போட்டுருவாங்க. புரியுதுங்களா? நீ என்னென்ன நகரத்துல போய் பொய்யா பேசுற, நிறைய பில்டப் பண்ற அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்மளுடைய நல்ல தன்மைகளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. இதுதாங்க வடிவம். அப்ப அந்த ராமேஸ்வரத்துல அந்த வடிவத்தை பர்ஃபெக்டா பாருங்க, சொல்லி இப்படி இப்படிதான் நிகழ்வு, இதான் நிகழ்வு, இதான் நிகழ்வு, இப்படி நிகழும். நீ அங்க போனா அந்த பாம்பன் பாலத்துக்கு முன்னாடி மழை இல்லை, காற்று இல்லை, எதுவும் இல்லைங்க. அப்படியே ஓஞ்சு போய் கிடக்கு. ராமேஸ்வரத்துக்குள்ள உள்ள பூந்துட்டோம், ஒண்ணும் கிடையாது, அப்படியே அமைதியா கிடக்கு. இங்க இருக்கிறது நம்ம ஊர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி கிடக்கு. அப்படி காரை நிப்பாட்டினாங்க, அப்படி டோரை திறந்து இப்படி பூமியை என் பாதம் தொட்டுச்சுங்க, மழை கொட்டுனுங்க. மழை கொட்டுனா பரவாயில்லைங்க, இப்படி ஒரு காற்று கிடையாதுங்க. அதுதான் பெரிய விஷயம். அப்ப அந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதோடைய வடிவத்தை அது காட்டுனுச்சு. அது சொல்லி வச்சு அந்த வடிவத்தை, அந்த சூழலை வந்து நமக்குள்ள அது உணர்த்துறதுக்கு காட்டுறதுக்கு என்ன வடிவம்னா, எல்லா வடிவத்திலையும் எதை சொல்லுதுன்னா, மெயின் இந்த உடல் வந்து காயகல்ப தன்மைக்கு, ரசவாத தன்மைக்கு இந்த உடல் மாறணும். இந்த உடல்ல 2 பேட்டர்ன் இருக்கு. இந்த உடல்ல நம்ம சாப்பிட்ற இட்லி, பொங்கல், தோசை இதெல்லாமே நம்ம வந்து இந்த வடிவம் எல்லாம் காயகல்ப தன்மையில இல்லை. புரியுதுங்களா? அதனால நீங்க இட்லி தோசை எல்லாம் விட்டுறாதீங்க. இப்போக்கி இட்லி தோசை தான் நீங்க சாப்பிட்டாகணும், வேற வழி கிடையாது. இப்ப இதெல்லாம் காயகல்ப லிஸ்ட்லே கிடையாது. அப்ப காயகல்பத்துக்குன்னு ஒரு பிரத்யேகமா உணவு கிடையாதுங்க. ஆனா காயகல்பத்துக்குன்னு ஒரு வடிவத்தை அவன் காட்டி கொடுப்பாங்க தியானத்தில். அப்ப ரசவாதமா காயகல்பமா இந்த உடல் மாறுறதுக்கான அந்த வடிவமும் மாறும், அந்த சூழல் மாறும். அப்ப பிரத்யேகமா ஒரு குரு வந்து இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. அந்த தேகம், அந்த வடிவம் ரசவாதத்தையும் காயகல்பத்துக்குள்ள அந்த வடிவம் மாறும் போதுதான் அந்த தியானத்துல இருக்கிறாருல, ஒருத்தர் அலைவரிசையா இருக்கிறாருல, சூட்சமமா இருக்கிறாருல, அவர் இந்த சூளத்தோட மெர்ஜாவாருங்க, சூளத்தோட ஒட்டுவாருங்க. இப்ப இந்த சூளம் தனியா செயல்பட்டுச்சுன்னா அது புரோஜனம் இல்லாத விலங்கு. அப்ப நிறைய ஞானிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சூளம் சொல் பேச்சை கேட்காது, இதை கலட்டி விட்டுறேன் பாப்பா. சொல் பேச்சை கேட்க மாட்டான்ப்பா, வெளியில திட்டினா பரவாயில்ல, தன்னுடைய உடலே திட்டுவான். இவன் ஆசைப்படுறான்ப்பா, இந்த பையன் வந்து சரி கிடையாதுப்பா, இவனை யாரை திட்டிட்டு இருக்காரு, அவர் உடலை திட்டிட்டு இருப்பாரு. இவன் ரொம்ப மோசம்ப்பா, இவன் பார்த்து கொய்யாப்பழத்தை கேட்கறான், ஆப்பிளை பார்க்கறான், மாம்பழத்தை பார்த்து சாப்பிடணுங்கிறான், அங்க ஒருத்தன் வர்றான் அவனை பார்த்து பேசணுங்கிறான், இவன் வந்து சரிப்பட்டு வர மாட்டான்ப்பா அப்படின்னு திட்டுவாரு. அப்ப என்னன்னா, தன்னுடைய சூளத்தை நல்ல தன்மைக்கு மாறினாதான் அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா அதோட மெர்ஜ் பண்ணும். இந்த தியானத்துல 2 மெர்ஜ் ஆகும் போதுதான் அப்போ உயர்ந்த செயல் என்னன்னா, அந்த உடலிலிருந்து ஒரு நல்ல தன்மை. இதுதான் நாகலிங்கம் பூவாக தியானம் பண்றவரே மாறுவார்
அவரே நாகலிங்கம் பூவாக மாறுவார். ஒண்ணு. ரெண்டாவது, மரகத அந்த லிங்கம், மரகத நடராஜர், இதெல்லாம் எப்படி உருவானதுன்னா, எவன் தேகம் தியானத்தில் காயகல்பமாக மாறுதோ அவன் மரகத நாணயமாக, மரகத லிங்கமாக, மரகத நடராஜராக மாறுவான். அப்ப இந்த மரகதங்கிறதுக்கும் காயகல்பத்துக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கு. பக்தியில 100% இந்த ராமநாதபுரத்துல நடக்கிற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லைங்க. இந்த என்ன தரிசனம் அது 6 அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் என்னன்னா, ஒரு காயகல்ப தன்மையில அங்க அந்த இடத்துல ஒரு அலைவரிசை வெளிப்பட்டிருக்கு. இப்போ உத்தரகோசை மங்கை, ராமநாதபுரத்தோட சமஸ்தானம், இந்த இந்த பாம்பன் பாலத்தோட கடல், இது எல்லாமே காயகல்ப தன்மையில உள்ள இடங்கள். இப்ப இங்க இருந்து ஒரு விஷயம் வெளிப்பட்டா அந்த காயகல்பத்தோட உருவம் எப்படி இருக்குன்னா மரகதமா இருக்குங்க. இப்போ அந்த அதோடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா மரகதம். அதே வடிவம் தான் பழனியில அந்த போகருடைய அந்த வடிவம், அந்த சிலை, அந்த கொகை எல்லாமே தான். அப்ப இது காயகல்பத்துக்கான ஒரு வடிவம். அப்ப காயகல்பத்துக்கான ஒரு செயல்குழி இருக்கிறது. இதுதான் ஒரு மிக மிக முக்கியமான வடிவமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடல் சப்பாத்தி, பூரி, இட்லி, பொங்கல், ஆப்பம், இடியாப்பம், அது இது சைவத்திலே இது எல்லாத்தையும் தின்னுக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல இது எல்லாத்தையுமே அது விடவே இல்லை, அதை விட வச்சாங்க. அப்ப அந்த ஒரு சிறு துளி அதுகிட்ட இருக்கு. ஒரு பொருளை பார்க்கும்போது அதை உண்ணணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சிறு துளி கூட இருந்தா கூட தியானத்துல சக்சஸ் பண்ண முடியாது. ஒரு துளி கொஞ்சோண்டு காமம் இருக்குங்க அப்படியே நான் இருந்துட்டு போறேன்னா தியானம்லாம் அந்த ஒரு பெரிய சக்சஸ பண்ண முடியும். அப்ப இந்த உடலை காயகல்பத்துக்கு மாறணும்னா இது எல்லாமே அது அங்கங்க துறக்க ஆரம்பிக்கும், அங்கங்க மாறும். அப்ப மாற 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 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே உத்தரகோச மங்கைய, அதே உத்தரகோசையில் இருக்கிற அந்த நடராஜரை சத்தியமா என்னால உணரவே முடியலையே, பல நாட்களா என்னால உணர முடியலையே, வெவ்வேறு விதத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன், இந்த முழு அதை போய் அதை கேப்சர் பண்ண முடியலையே என்னால. அப்ப என்னுடைய கேமரா, என்னுடைய லென்ஸ் அதை கரெக்டா படம் பிடிக்க முடியலையே. அப்ப நான் எனக்குள்ள என்னன்னா, நான் என்ன உணர்ந்திருக்கிறேனோ அதை மட்டும்தான் அது கேப்சர் பண்ணி வெளிப்படுது. அது மாறும்போது அதே உத்தரகோச மங்கை வேற வடிவத்தில் தெரியுது, அதே ராமநாதபுரம் அரண்மனை வேற வடிவத்தில் தெரியுது, அதே பாம்பன் பாலம் அது என்ன தெரியுதுன்னா ஒரு பக்கம் அது பல்வேறுபட்ட வடிவத்தில் தெரியுது. அது நீங்க எப்படி, அப்ப அதுதான் என்ன சொல்லுதுன்னா, இது மேஜிக் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறது, மேஜிக் இல்லை, சித்து இல்லை, அதிசயம் இல்லை, ஒரு குரு காட்சி கொடுக்கறது இல்லை, ஒரு கடவுள் காட்சி கொடுக்கறது இல்லை. உன் உடல் தியானத்தில் வளர்ச்சி அடைந்தால் எம்மை காணலாம், இந்த ஒரிஜினல் இந்த இடத்தோட வடிவத்தை நீ உணரலாம், நீ பார்க்கலாம். இதுதான் செயல். அப்ப உங்களுக்குள்ள இருந்து வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே ஒரு குருவை கண்டு தரிசிக்க முடியும். ஒரு குருவை வெளிமுகமாக கண்டு தரிசிப்பது ஃபில்டர் காபி மாதிரி, அந்த உள்முகமாக இருக்கிறதுங்கிறது அமிர்தம் மாதிரி. இதான் விஷயம். அப்ப நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உடல் தன்மை, இந்த உடல் வடிவம் எல்லாம் மாறினதுக்கு அப்புறம், தியானத்துல உயர்ந்த செயல் வந்ததுக்கு அப்புறம், நீங்க படிச்ச புத்தகங்கள், நீங்க பண்ண தியானங்களை எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பனைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். பெரிய பெரிய ஒரு செயல் வடிவத்தை நீங்க உங்களால உணர முடியும். உங்க உடலை ஒரு மலர் மாதிரி நீங்க பார்க்கலாங்க.